இங்கே ஒரு ஆடு ஒரு ஆளோட முகத்தை வந்து நக்கிக்கிட்டு இருக்குது. அப்பதான் அவருக்கு வந்து ரியலைஸ் ஆகுது அவரு எவ்வளோ பெரிய பள்ளத்துல தொங்கிக்கிட்டு இருக்காருன்னு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா அவரு பேராஷூட்ல வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப பேராஷூட் இந்த இடத்துல மாட்டி தொங்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு வழியா அவர்கிட்ட இருந்த கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவர் எப்படியோ மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவரோட கத்தியும் உடைஞ்சு விழுந்ததுனால அந்த கயிறு டைட் ஆகி மேல இருந்த மரம் உடைய ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து அவரு அந்த கத்தியை வச்சு அந்த கயிறெல்லாம் அத்துட்டு சைடுல போயிடுறாரு. அப்போதான் மேல பாக்குறாரு ஒரு வரையாடு நிக்குது. அது எப்படி தப்பிக்குதுன்னு பார்த்துட்டு அதோட மெத்தடை யூஸ் பண்ணி அவரு அங்கிருந்து மேல வந்துடுறாரு. ஆனா மேல வந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பனியும் உருக ஆரம்பிக்குது. அதுல இருந்து எப்படியோ அவரு குதிச்சு அந்த ஆடு மாதிரியே தப்பிச்சு மேல வந்தா மேலையும் ஒரு ஆடு நிக்குது. அது இவரையும் ஒரு ஆடுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஃபைனலா பாத்தீங்கன்னா சண்டை போட வந்த ஆடை எப்படியோ அவர் புடிச்சு அதை வச்சே மேல வந்துடுறாரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.